வணக்கம் 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 இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா கேரட் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கேரட்டை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். இது ஒரு ஸ்வீட், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட். மோஸ்ட்லி பெரும்பாலும் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, வெறும் சீனியை போட்டு இனிப்பை கொட்டி செஞ்சு வச்சுருப்பாங்க. கடையில் வாங்கி நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த ஸ்வீட். இதுவும் அது போல் ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதோட ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ஸை சேர்க்கும் பொழுது நம்ம ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு நல்ல விட்டமின்ஸ் உடம்புக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்ஸ் தான் இது. 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு சாப்பிடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறேன். எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காட்ட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேரட்டை நல்லா இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இந்த கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்களை நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை அரைச்சி எடுத்துகிட்டு மற்றதை நான் பிறகு நான் சொல்கிறேன். இதே கப் அளவில் 1.5 கப்பு இந்த கேரட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பறித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காய்ச்சேன். கேரட்டை பச்சையோடைய சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 கேரட் அரைச்சி எடுத்ததில் ஒரு கரைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா சிறிதளவு நீர் விட்டு அரைச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக லிட்டர் கணக்கில் நீர் இறக்கிட வேண்டாம். அப்புறம் எந்த கப்பில் நம்ம அளவு எடுத்தோமோ அதிலே 1 கப் துருவின தேங்காய் பூ, 1 கப் சீனி, அப்புறம் ஃபுட் கலர் தேவையான அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நெய் சிறிதளவு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேணாம் நெய், சம்டைம் திகட்டிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். சீனிக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சீனி போட்டிருக்கேன். அங்கே இப்படின்னு சமைக்கலாம், அதாவது செய்யலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகினது துருவிய தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துக்க வேண்டாம், வறுத்துக்கலாம். அதிகமாக வறுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிறிதளவுக்கு வறுத்தா போதும். தேங்காய் பூ நல்ல மனம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கேரட் சின்ன அனலாக வச்சுட்டு ஒரு 3 to 5 மினிட் நல்லா வதக்கிட்டு அதோடு சீனியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதிகமாக சமைச்சா இந்த ஸ்வீட்டை செய்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். நெய்யிலிருந்து சீனி வரை எல்லாத்தையும் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளையாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் சீனியோடு அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காயோட விதையை மட்டும் எடுத்துகிட்டு, அதனால தான் வெள்ளை கலரில் இருக்குது. நான் இதோடு சிறிதளவு உப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக வேண்டாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான். இது டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக இந்த கேரட் நல்லா கொதித்து அப்படியே சுண்டி திரண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா கொதித்து சுண்டி வரும்பொழுது நான் கொஞ்சமாக ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க அழகாக இருக்கும். வீடியோக்காக தான் நான் போடுறேன். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு பிடிக்கலனா இதை போட்டுக்காமலும் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டியில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளேட் பண்ணி ஆற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தட்டில் ஒரு பகுதியில் நம்ம நெய் தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் தடவிட்டால் தான் ஒட்டாது நம்ம கட் பண்ணி எடுக்கும் பொழுது. நான் கொஞ்சமாக செஞ்சனால இந்த ஓர பகுதியில் மட்டும் நான் ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதிகமாக செஞ்சால் இந்த மாதிரி தட்டு ஒன்று எடுத்துக்கலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி தட்டு இருந்தால். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை நல்லா சமப்படுத்திட்டேன். அடுத்ததாக மேலுக்கு லைட்டாக நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு அப்படியே நல்லா தடவி பூசி விட்டோமா அது அப்படியே சமமாகிடும். பார்க்க அழகாக இருக்கும், எங்கேயும் வெடிப்பு அப்படி இல்லாமல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பூசிட்டு நம்ம அப்படியே ஃப்ளேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளேட்டாக வருது. இதுதான் கேரட் பர்ஃபி ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஆற விட்டுட்டு கட் பண்ண முடியாது, அது இறுகிடும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீக் சர்வாவை எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை கொல்லை பண்ணிவிட்டு தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கிட்டும் நெய் தடவியாச்சு அதில் ஒட்டாது இருக்கிறதுக்காக. இதை நான் இப்படி கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கையில் கேமரா வச்சுருக்கேன், அதனால் சிரமமாக இருக்கும்.
வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா முழுசாக கழிந்து வரட்டும், பிறகு பார்க்கலாம். பிறகு ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஒரு கேரட் கேண்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த கேண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கொமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் இதை கேரட் கேண்டின்னு தான் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அருமையாக இருக்கும், ஹெல்த்தான ஒரு ஸ்வீட்டும் கூட. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் நியூவாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாத பெல் ஐக்கான் தட்டிட்டு ஆன்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.